வணக்கம். ஜெய் குரு சரணம். குரு தீட்சை. குருன்னா யாருன்னா, குருன்னா நம்ம பாடம் சொல்லி கொடுக்குறவங்கள குருன்னு சொல்கிறோம். இருந்தாலும் ஆன்மீகத்தில் குரு அப்படின்னா அவங்க நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆன்ம சக்தியை வெளிப்படைய செய்கிறவங்க. நம்மளுக்குள்ளே இருக்கிற குண்டலினி சக்தியை நம்மளுக்கு ஆக்னி சக்கரத்துக்கு எழுப்பி கொண்டு வந்து தரவங்க. இப்போ இந்த குரு நம்ம தேடி போகிறோம் அப்படிங்கிறதோட நம்மளுக்கு அவங்க மேலே ஈர்ப்பு வர்றதோட அவங்க நம்ம கண்ணுக்கு தென்படுறதுனால தான் நம்ம அவங்கள தேடி போகிறோம். நிறையா குரு இருக்கிறப்ப ஒரு சிலர் தான் நம்ம கண்ணில் தென்பட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அவங்ககிட்ட கிளாஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு போவோம். அதனால் இதில் தீட்சை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒரு குருகிட்ட போய் நம்ம தீட்சை வாங்குறோம்னா நம்மளோட பல பிறவிகளோட கர்மா நம்மளை விட்டு அகலுதுன்னு அர்த்தம். உண்மையாலுமே குருகிட்ட தீட்சை வாங்குறப்ப பலவித பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் நிறையா வரும். என்னப்பா போய் இவங்ககிட்ட கிளாஸ் பண்ணி கூட நம்மளுக்கு பிரச்சனைகளே தீரலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அப்படி இல்லை. அவர் கை வச்சு நம்மளோட சக்தியை மேலே ஏற்றி வைக்கிறப்ப நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கர்மா கொஞ்சம் கொஞ்சமாக கழியிறப்ப என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு நிறைய இன்னல்கள் வரும். நம்ம அது எல்லாம் எப்படி எதிர்கொள்கிறோங்கிறது தான் அந்த பயிற்சியே. அதை எல்லாம் தாண்டி வர்றப்போ உண்மையாலுமே நம்ம கடலோட மேற்பரப்பில் இருக்கிற சத்தம் மாதிரி இருக்காது. நம்ம மையத்துக்கு போயிடுவோம். இந்த மையத்துக்கு போகிறத குருவோட தீட்சை. இந்த தீட்சையை வாங்கிட்டவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பலவித இன்னல்களையும் கஷ்டங்களையும் கடந்து தான் அந்த ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு வருவாங்க. ஆனால் எடுத்ததையுமே உடனே அவங்க கையை வச்சதையுமே உடனே அமைதி கிடச்சிரும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்மளோட கர்மா எவ்வளோ இருக்குது, எப்படி இருக்குது, அதை பொறுத்து நம்மளோட அமைதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். ஆனால் ஏதாவது ஒரு குரு நம்மளுக்கு தீட்சை கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பாதையை அவங்க காட்டுறாங்கன்னு அர்த்தம். அந்த பாதையில் போனோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். உண்மையாலுமே எனக்கு நிறையா துன்பங்களை அனுபவிக்கிறப்ப யாராவது பாதை காட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அப்படி இருந்தப்போ ஃபஸ்ட்டு வேதாத்ரி மகரிஷி ஐயாட்ட தான் நான் கிளாஸ் பண்ணேன். பண்ணப்போ தான் எனக்கு தீட்சைனா என்னென்னு தெரியும். தீட்சை வாங்கினதுக்கப்புறம் நிறைய துன்பங்களை அனுபவித்தேன். ஏன் வருதுன்னு தெரியாத துன்பங்களும் தெரிஞ்சு விழிப்புணர்வு இல்லாமல் அறியாமல் நிறைய கஷ்டங்களை நான் பட்டேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வழிநடத்தி நிறைய குருமார்களை பார்க்க இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அமைதியான சலனமில்லாத நல்ல அப்படியே மனசு எப்படின்னா பஞ்சு மாதிரி அப்படியே மென்மையாக இருக்கிற மாதிரி என்னோடய சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டேன். அதுக்கு காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் தான். குரு இல்லாமல் நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வர முடியாது. நம்மளாக வரக்கூடிய ஒரு சில இருக்காங்கன்னா அது நம்ம முற்பிறவியோட ஏதோ ஒரு பலன்தான் இருக்கும். அப்படி இல்லைனாலும் நமக்கு கண்ணு முன்னால் வாழ்கிற ஏதோ ஒரு குருவோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடச்சிதுன்னா உண்மையாலுமே நம்மளோட ஹார்ட் சக்கரம் எப்படி இருக்குன்னா அப்படியே ஃப்ரீயாக மென்மையாக இருக்கும். அதுக்குள்ளே யாருமே நம்மளை சலனப்படுத்த முடியாது. அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு விட்டுருவாங்க. அதை அனுபவித்து பார்த்திங்கன்னா தான் தெரியும். உள்ளே வராமையே அது ஒரு மாதிரி வெறுக்கிற மாதிரியும் அதை பற்றி தவறான எண்ணங்களோடையும் என்னென்னு பார்த்துட்டு அப்புறமா அதை பற்றி நிறைய விமர்சனங்களை பேசுங்க. வரக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. பணத்தை தேடல் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. பணம் ஒன்று தான் வாழ்க்கை அப்படிங்கிற தேடலையே எல்லோரும் இருக்கிறீங்க. அந்த பணத்தையும் தேடி ரெடி பண்ணி வாங்கிட்டீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு திருப்தி இருக்காது. பணத்தை தாண்டியது தான் இந்த அமைதி. இந்த அமைதி இருக்கிறப்ப பணமே உங்களை தேடி வரும். நிறைய வழிகளில் நான் சொல்லியிருக்கேன். பணம்ங்கிறது நம்மளை ஒரு நிம்மதி இல்லாத பண்ணுறது. ஆனால் அமைதிங்கிறது பணத்தையும் நம்மக்கிட்டேயே வர வைக்க ஈர்ப்பு சக்தி அதிகமாக கொண்டு வர்றது. நான் பல முறை சொல்லிட்டேன். என்னை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க, எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் குருகிட்ட தீட்சை வாங்குங்க. உங்களோட வாழ்க்கையை வளமாக்குங்கள்.